ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புது விதமான ரவா தோசை தான் இது. ரவா தோசை எப்போதும் வழக்கமாக நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். அதே மாதிரி இல்லாமல் சாதாரணமாக ரவா வச்சு நம்ம வந்து ஒரு தோசை செய்யலாம். இந்த ரவா தோசை வந்து பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கும்பொழுது அந்த சமயம் அந்த ரவா வச்சு ஒரு தோசை செய்யலாம். டக்குன்னு ஒரு வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணலாம். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு உங்களுக்கு அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்துட்டு இந்த ஒரு கப்பால் ஒரு கப்பு வந்து ரவா எடுத்திருக்கேன். இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு நீங்கள் ரவா எடுத்துருக்கீங்கன்னா 3/4 கப்பு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ உடச்சி திருவுன தேங்காவை எடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் உடச்சேன் அந்த தேங்காய். அதே மாதிரி தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் 6 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும் சோம்பு, இவ்வளோ தான். இந்த சோம்பு போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. ஆனால் வந்து சோம்பு போட்டாக்கா நம்ம அடை செய்வோம்ல அந்த வாசம் வரும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இவ்வளோ தாங்க, இதுக்கு தேவையான பொருளை இவ்வளோ தாங்க. பார்த்துங்க, ரவா, தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, உப்பு, தேவையான பொருளே இவ்வளோ தான். சின்ன வெங்காயம் உங்ககிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம வந்து மாவு தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவா வந்து போட்டுக்கோங்க. வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் ஓகே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டோம்னாக்கா சரியாக அரைப்படாது, தோசையில் அப்படியே பல்லு பல்லாக கிடக்கும். அதனால தான் நான் திருவி போட்டிருக்கேன். அதுமாரி நீங்களும் திருவி போட்டுருங்க. இது பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாம், சோம்பு, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், உப்பு போடுறேன். இப்போ நம்ம ரவா எடுத்தோம்ல அதே கப்பால் வந்து நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் இருக்குதுல ஒட்டிக்கிட்டு, அதனால் அதில் போடுறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. 1 கப்பு ஊற்றிடுறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா அளவு தெரியாது, அதனால தான் இதால் 1 கப்பு ஊற்றுறேன். அப்புறம் உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மறுபடியும் தண்ணி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி கலந்துட்டோம்னா அப்புறமேட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக தான். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த 1 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றிருந்தேன். இதை பாருங்கள், அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திக்காக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மிக்சியை கழுவி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா அப்படி கலக்கி விட்டுடுங்க. பாருங்கள், நம்ம ஊறினதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் ஊறினாலே நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா ரவா வந்துட்டு கொஞ்சம் 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போ வந்து நான் வந்து இதை ஊற வச்சிட்றேன். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். மாவு பாருங்கள், ஊறி இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரவா வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து மாவு ரவா வந்து இது வந்து இந்த இட்லிக்கெல்லாம் ஊற வைப்பாங்க தெரியுமா, கடைகள்லாம் இட்லிக்கெல்லாம் ஊற வைப்பாங்க, அந்த ரவா இது. சரி, உப்புமா ரவாலாம் இருக்கும், அதெல்லாம் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதிகம் இழுக்காது. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரவாவுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இந்த கரெக்டாக இருக்கும் இதில் ஊற்றுறோம்னாக்கா, இது மாதிரி இருந்தாக்கா. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு கலக்கணும். ஏன்னா இப்போ நான் உப்பு போட்டது, இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், பத்தாது. இது பாருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். அந்த பாருங்கள், நான் இந்த ஆப்போசட்டி தான் இது, ஏந்தெல்லாம் இருக்கும். நான் இதில் தான் ஊற்றி அப்படியே எடுக்க போகிறேன். அப்படியே ஊற்றினோம்னா ஊற்றப்போ மாதிரியே அழகாக ஊற்றலாம். நான் இதில் தான் ஊற்றி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து தோசைக்கல்லில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக எல்லாம் லைட்டாக சைடில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ திருப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்துடலாங்க.
எடுத்தாச்சு. அடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஊத்தப்பம் மாதிரி உங்களுக்கு ஊற்றிட்டேன். இப்போ வந்து தோசை மாதிரி ஒன்று ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஊத்தப்பம் மாதிரி பிடிக்கலன்னா தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயோ இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதையும் மூடி வச்சுட்டு திருப்பிடலாம். இப்போ திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, பிளைன் ரவா தோசை. இது ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டா ரவா ஊத்தப்பம்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்துட்டு நம்ம ரவா தோசைனா எப்போதுமே வெங்காயம்லாம் போட்டு சுடுவோம். இது வந்துட்டு பிளைனாகவே நல்லாயிருக்கும். இது தேங்காய் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இது சக்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் குருமா தான் வச்சுருக்கேன். பட்டாணி குருமா செஞ்சது இருந்துச்சு, அதுதான் வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.